வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹெல்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எல்லாமே 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது அந்த நட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்துக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நம்ம அந்த நட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நெய்யில் வறுத்து போடும்பொழுது கொஞ்ச நாள் வீணாகாமல், அதாவது கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு 10 டேஸ் அளவுக்கு நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்லாம். வீணாகாமல் இருக்கும். ஒவ்வொரு நட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம், முந்திரி, வேர்க்கடலை வறுத்து அது தோல் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். 50 கிராம் அளவுக்கு பிஸ்தா, 50 கிராம் வால்நட், காஞ்ச திராட்சை 50 கிராம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் நம்ம நல்லா அதை வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நல்லா ஆறட்டும். ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாமே ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த நட்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே எண்ணெய் விடுற மாதிரி இருக்கும். அதனால் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா அந்த கொரப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொரப்பாக இருக்குது. நட்ஸ் எல்லாம் அரைச்சிட்டோம். இப்போது நம்ம சீடு எடுத்து வச்சுருக்கிற அந்த டேட்ஸை இதோடு சேர்த்துக்கோங்க. ஒரு 20 அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து அதே மாதிரி கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு இந்த வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஜென்ரலாக குழந்தைங்க தனித்தனியாக நட்ஸ் கொடுத்தா சரியாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லா நட்ஸும் சேர்ந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு அதில் தேவையான எல்லா நியூட்ரிஷனுமே கிடச்சிரும். விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க. இதில் எந்த ஒரு சுகரோ எந்த ஒரு இதுவுமே ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இதில் ஆட் பண்ணல. அதனால் ரொம்ப ஹெல்த்தியானது. ஒரு நாளைக்கு ஒரு லட்டுங்கிற அளவுக்கு குழந்தைங்க சாப்பிட்டாங்கனாலே போதும். லைட்டாக கையில் நெய் தடவிட்டு ஒரு சின்ன உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சின்ன சைஸ்க்கு உருண்டையாக லட்டு மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மிக்சரும் சேர்த்து சின்ன உருண்டைங்களாக உருட்டிடுங்க. நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது கூட என்ன எக்ஸ்ட்ராவாக இந்த அத்திப்பழம் காஞ்ச அந்த அத்திப்பழம் கிடைக்கும், அதையும் சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம். அப்படின்னாலும் இதை மட்டுமே வச்சும் செய்யலாம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.